ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பீட்ஸ் வச்சு மேட் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம த்ரெட்டை வச்சு எம்போஸ்ட் மேட் ஃபில்லிங் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பீடுக்கு வந்து நம்ம வந்து எம்போஸ்ட் வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ பீடை மட்டும் மேட் ஃபில்லிங்கில் யூஸ் பண்ணாலே நமக்கு வந்து எம்போஸ்ட் லுக் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கலரை வந்து கீழே அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பாக்ஸு அந்த லைன் வரைக்கும் டச் ஆகிற மாதிரி ஒரு கலர் பீட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் கலர் வந்து நான் வந்து சில்வர் கலர் எடுத்திருக்கேன். ஸோ செகண்ட் பாக்ஸில் கீழே லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் வரைக்கும் செகண்ட் கலர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தேர்ட் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன கலர் நம்ம கொடுத்துருக்கோமோ அதே கலர் வந்து கீழே வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைன் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து எத்தனை பீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சைடில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து செகண்ட் கலர் வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம வந்து எத்தனை பீட்ஸ் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதே அளவு வந்து நீங்கள் வந்து நீடியில் வந்து லோட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் கீழே வந்து கோல்டன் கலர் வந்து பீட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி ஆல்ரெடி வந்து நீடில் வந்து எடுத்துட்டேன். ஸோ அதே அளவு வந்து கோல்டு, அதுக்கப்புறமா வந்து சில்வர் கலர், நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு கலர், அந்த மாதிரி வந்து கொடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே இதே மெத்தடில் தான். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, அப்புறம் சில்வர், அப்புறம் வந்து கோல்டு, இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போ பக்கத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ கீழேருந்து மேலே கொண்டுட்டு போனதுக்கப்புறமா மேலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து சேம் இதே மாதிரியே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா 6 லைன்ஸ் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பாக்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ கோல்டு கலர் ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்குன்னா, ஃபஸ்ட் லைனில் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் கலரை வந்து நாம் வந்து செகண்ட் பாக்ஸில் வந்து கொடுக்க போகிறோம். சில்வர் ஃபஸ்ட்டு, செகண்ட் கோல்டு, அதுக்கப்புறம் வந்து சில்வர், இந்த மாதிரியே வந்து ஃபுல் பாக்ஸையும் வந்து நம்ம செகண்ட் லைனில் இருக்கிற பாக்ஸ் ஃபுல்லாகவே ஒரு 6 லைன்ஸ் வந்து சேம் இதே மாதிரியே சில்வர், கோல்டு, சில்வர்னு ஃபுல்லாக வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து இதே மாதிரியே வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில்வர் இருக்குன்னா அதுக்கப்புறம் கோல்டு, அப்புறம் சில்வர், கோல்டு இருந்துச்சுன்னா சில்வர், அதுக்கு ஆப்போசிட் கலரை வந்து நெக்ஸ்ட்டு பாக்ஸில் வந்து கொடுத்துக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான், ஈஸி தான். இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பீடு மட்டும் கொடுத்தாலே போதும், எம்போஸ்ட் லுக் வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து 6 லைன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் 6 லைன்ஸும் கொடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எடுத்துக்கிற டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை லைன் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த லைனுக்குள்ளே கொடுத்துக்கலாம். இப்போ 2 லைன்ஸ் வந்து ஒரே மாதிரி, அதுக்கடுத்து 2 லைன்ஸ் வந்து வேறு மாதிரி, அந்த மாதிரி கூட கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா அவுட்லைன் வந்து நீங்கள் ஜரி த்ரெட்டோ அல்லது பீட் ஒர்க்கோ கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.